ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களை தொடர்ந்து பல்வேறு பொருட்களினுடைய விலை குறைகிறது. அதில் முக்கியமாக கார்களினுடைய விலையும் பெருமளவு குறைகிறது. அந்த கார்கள் எந்தெந்த நிறுவனங்களினுடைய கார்கள் எவ்வளவு விலை குறைகிறது அப்படிங்கிற விவரங்களை விரிவாக பார்க்கலாம். 1200 சிசிக்கும் குறைவான பெட்ரோல் எரிவாயு கார்களினுடைய விலை குறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜிஎஸ்டி ஸ்லாப்ல கொண்டு வரப்பட்ட மாற்றத்தின் அடிப்படையில் அந்த விலை குறைப்பு என்பது செய்யப்படுகிறது. அது எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 1500 சிசிக்கும் குறைவான டீசல் கார்களினுடைய விலையும் கூட குறைகிறது. அதே நேரத்தில் இந்த ஜிஎஸ்டி ஸ்லாப் மாற்றப்பட்டது 28% இருந்தது. அது இப்போ 18% மாற்றப்பட்டதன் காரணமாகத்தான் இந்த விலையானது குறைந்திருக்கிறது. சரி, பல்வேறு முன்னணி நிறுவனங்களினுடைய கார்கள்ல குறைந்தபட்ச விலையுடைய கார், அதிகபட்ச விலையுடைய கார் அப்படின்னு ரெண்டு கார்களினுடைய விலையை பார்க்கலாம். அந்த வகையில் மாருதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1,30,000 ரூபாய் வரைக்கும் விலை குறைய இருக்கிறது. வேகனார் மாடலை பொறுத்த வரைக்கும் 79,600 ரூபாய் வரைக்கும் இந்த ஜிஎஸ்டி ஆனது குறைய இருக்கிறது. அதன் மூலமாக ஒரு புதிய விலை, ஒரு எக்ஸோரூம் பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அது 5 லட்சம் ரூபாயாக இருக்கும் அப்படின்னு இருக்கு. அதே நேரத்தில் எஸ்பிரஸோவை பொறுத்த வரைக்கும் 1,30,000 ரூபாய் வரைக்கும் ஜிஎஸ்டி குறைகிறது. அதனால் அதனுடைய விலை 3,50,000 ரூபாயாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த நிறுவனம் பார்த்தோம்னா டாடாவை பொறுத்த வரைக்கும் 1,55,000 ரூபாய் வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுல ஒரு லோயஸ்ட் மாடல், ஹையஸ்ட் மாடல் ரெண்டு பார்க்கிறோம். அந்த வகையில் டியாகோ எக்ஸ்டி அந்த மாடலினுடைய விலை பார்த்தோம்னா 75,000 ரூபாய் வரைக்கும் ஜிஎஸ்டி குறையுது. எனவே அதனுடைய புதிய விலை 5,81,000 ரூபாயாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் நெக்ஸான் ஃபியர்லெஸ் ஏஎம்டியினுடைய விலை என்பது 1,54,700 ரூபாய் வரைக்கும் ஜிஎஸ்டி குறையும். அதனால அதனுடைய விலை 14,05,290 ரூபாயாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த பிராண்ட் பார்த்தோம் அப்படின்னா மஹிந்திராவை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் சேஞ்சஸ் இருக்கு. 2,56,000 ரூபாய் வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுகிறது. அதுல ரெண்டு மாடல் பார்க்கலாம். டார்ல ராக்ஸ் அப்படின்னு ஒரு மாடல் இருக்கு. அந்த மாடலை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி 1,53,000 ரூபாய் வரைக்கும் குறைகிறது. எனவே அதனுடைய புதிய விலை 12,25,000 ரூபாயாக இருக்கும்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் பொலேரோல நியோ அப்படிங்கிற ஒரு மாடல், அந்த மாடலுக்கு தான் அதிகபட்சமா 2,56,000 ரூபாய் வரைக்கும் ஜிஎஸ்டி குறைகிறது. எனவே அதனுடைய புதிய விலை 8,79,000 அப்படிங்கிற வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த பிராண்ட் பார்த்தோம்னா ஹூண்டாயை பொறுத்த வரைக்கும் 2,40,000 ரூபாய் வரைக்கும் இந்த ஜிஎஸ்டி ஸ்லாப் சேஞ்சஸ்னால விலை குறையும்னு சொல்லப்படுகிறது. அதுல ஹூண்டாய் இஎக்ஸ் அப்படிங்கிற ஒரு மாடல், அந்த மாடலை பொறுத்த வரைக்கும் 31,867 ரூபாய் அப்படிங்கிறது ஜிஎஸ்டி குறைகிறது. எனவே அதனுடைய புதிய விலை 5,68,033 ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் ஹூண்டாயில டக்சன் அப்படின்ற ஒரு மாடல், அந்த மாடல்ல 2,39,303 ரூபாய் அதிகபட்சமா ஜிஎஸ்டி குறைகிறதுனால அதனுடைய புதிய விலை அப்படிங்கிறது 33,49,897 ரூபாயாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது நாம பார்த்தது எல்லாமே ஒரு டாப் மாடல், ஒரு லோ மாடல் அப்படின்னு ரெண்டு வேரியன்ட் பார்த்திருக்கோம். இடைப்பட்ட பல்வேறு மாடல்களுக்கும் இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தின் மூலமாக மிக பெரிய அளவில் விலை குறைகிறது. இது அமலுக்கு வருகிறது.